ஜாகியோட பாடி எரிக்கும் போது கரெக்டா கிளம்பில இருந்த பண்ணி கொட்டி எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பை அணைச்சிது. சரி அது எதாச்சும் நடந்திருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா போன எபிசோட்ல கரெக்டா எங்க கேபினுக்கு மேல கொத்து கொத்தா பறவைங்க எல்லாமே இறந்து விழுந்துச்சு. சோ அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது எதுவுமே எதாச்சும் நடக்கல. காட்டுல என்னமோ ஒரு மர்மம் இருக்கு. அந்த மர்மத்தை லாட்டி பயன்படுத்திக்க பாக்குறா. அண்ட் நம்ம டைசாக்கு அவளோட ஸ்லீப் வாக்கிங் ஓவர் டோஸ் ஆகிட்டு வருது. சோ அப்படி போயிட்டு இருக்க இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது உங்கள் ஃபிலிம் ஜென் ஒன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பட்டிங் தட்டி விட்டுருங்க. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். ஓப்பனிங்ல பாஸ்டர் தான் காட்டுறாங்க. காட்டுக்குள்ள நம்ம டைசா தூக்கத்திலேயே இப்ப இன்னொரு மரத்தை கண்டுபிடிச்சிருக்கா. அதை பார்த்த வெனிசா இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை பத்தி நம்ம லாட்டிக்கிட்ட பேசுவோம்னு சொல்றா. உடனே அதுக்கு கோவப்பட்டு அங்க இருந்து போறா. அவ போனதுக்கு அப்புறம் இவ இந்த இடத்த மேப்ல மார்க் பண்ணிக்கிறா. அப்படியே கட் பண்ணாங்க பிரசன்ட்ல டைசா வீட்டுக்கு வரா. அப்ப அவருடைய ஆல்டர் ஈகோ ஒரு ஃபைலை எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அப்படியே கட் பண்ணா உடனே இவளை கார்ல காட்டுறாங்க. தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கா. சோ அப்படின்னா இவ போயிட்டு வந்தது எல்லாமே ஸ்லீப் வாக்கிங். கார் பெட்ரோல் இல்லாம நின்று இருக்கு. அண்ட் தூக்கத்திலேயே இவ ஒரு லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி வந்திருக்கா. அண்ட் இந்த ஃபைலை பார்த்தா அது நார்மல் ஃபைல் இல்ல, எல்லோ ஜாக்கெட்ஸ் டீம் சம்பந்தப்பட்ட ஃபைல். நம்ம ரிப்போர்ட்டர் தான் எல்லோ ஜாக்கெட்ஸ்ல இருந்தவங்க எல்லாருமே இப்ப என்ன பண்றாங்க அப்படின்ட்டு நோட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. டைசா கூட இப்ப யாரையும் பார்க்க தான் போயிட்டு இருக்கா. அதே நேரம் வீட்டுல ஜெஃப் ஷானா கிட்ட ஜிம்ல கெவினை பார்த்ததை பத்தி சொல்றான். அவனுக்கு அஃபேர் விஷயம் தெரிஞ்சிருக்கு. சோ இனிமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு சொல்றான். கட் பண்ணங்க லாட்டி எங்க கிளம்பிட்டு இருக்கா. அப்ப நடாலி நானும் ரோடு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரோம், கார் சேவையை கொடுன்னு கேக்குறா. சரி பார்த்து போயிட்டு வாங்கன்னு கார் சேவையை கொடுக்குறா. சரி நீ எங்க போறன்னு நடாலி கேக்குறா. நானா பேங்குக்கு போயிட்டு வர போறேன் அப்படின்ட்டு சொல்றா. அப்படி எங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண அந்த லொகேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப மிஸ்டி டைசாக்கு கால் பண்ணி பாக்குறா. பட் ஆனா அவ எடுக்கல. அண்ட் இவ ஷானாக்கும் கால் பண்ணிருப்பா போல, அவ ரெஸ்பாண்ட் பண்ணல. சோ அதனால இவ டென்ஷன்ல இன்கேஸ் டைசா அண்ட் ஷானா ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஆயிருந்தா, அவங்க காணாம போயிருந்தா நிலைமை ரொம்ப மோசமாயிரும் அப்படின்ட்டு சொல்றா. சொல்லிட்டு உடனே தலைவனா சந்தேகப்படுறா. ஆமா நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற, ஒருவேளை எல்லா சாய்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறே என்ன அப்படின்ட்டு கேக்குறா. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, உங்களோட டிடெக்டிவ் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், உங்க கூட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன், இப்போ அது நிறைவேறிச்சு. ஸோ அவ்வளோதான். அண்ட் உங்களோட டீமை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு சொல்றான். இவன் பேர் வால்டர். அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்தா ஷானா கரடியோட கறியை திருடி யாரை சாப்பிட்டதுன்னு கேக்குறா. ஒரு கரடி வாண்டடா உயிரோடு விட்டுச்சுல, அதோட கறியை சமைச்சு இவங்க பதப்படுத்தி எடுத்து வச்சிருக்காங்க போல. யார் இதை பண்ணது அப்படின்ட்டு கேக்குறா. ஆனா யாரும் பதில் சொல்லாம சைலண்டா இருக்காங்க. அப்ப நம்ம கோச்சி வர உடனே மேரி இவரு தான் இந்த வேலையை பண்ணிருப்பாருன்னு சொல்றா. அதுக்கு கோச்சி நான் அப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு சொல்றாரு. சொல்லிட்டு உடனே நின்று ஒருவேளை நான் அதை சாப்பிட்டிருந்தா நீங்க என்ன கொன்னு ஜாக்கியை சாப்பிட்ட மாதிரி சாப்பிட போறீங்களா அப்படின்ட்டு கேட்கிறாரு. ஒரு மாதிரி நக்கலா கேட்கிறாரு. அதுக்கு கோவப்பட்ட மேரி எழுந்திருக்க உடனே நட்டாலி சமாதானம் பண்ணிடுறா. அதுக்கு மேரி இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி, வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி லாட்டி உனக்கு பிளெஸிங் பண்ணி அனுப்ப ட்ரை பண்றா, ஆனா நீ அதை அவாய்ட் பண்ணிட்டு பெரிய புடுங்கி மாதிரி போயிட்டு ஆனா சும்மா வர அப்படின்னு திட்டுறா. அதுக்கு நடாலி டென்ஷன் ஆகிடுறா. அட்லீஸ்ட் நானாச்சும் ஏதாச்சும் ட்ரை பண்றேன், ஆனா நீ சும்மாவே இருக்குன்னு திட்டுறா. அதுக்கு மேரி என்ன நீ ட்ரை பண்றியா, பனிகாலம் ஆரம்பிச்சதுல இருந்து லாட்டியில தான் நமக்கு சாப்பாடு கிடைக்குது, அந்த கரடி இந்த பறவைங்கன்னு ஒரு லிஸ்டே போடுறா. உடனே இவங்களுக்குள்ள ஒரு சண்டையாடுது. ஒரு பக்கம் லாட்டிக்கு சப்போர்ட் பண்றாங்க, இன்னொரு பக்கம் லாட்டிக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க. ஆனா லாட்டி சைலண்டா தான் இருக்கா. உடனே நடாலி டென்ஷன் ஆகி சரி அவளுக்கும் எனக்கும் ஒரு போட்டி வச்சுப்போம், நாங்க ரெண்டு பேருமே வேட்டைக்கு போயிட்டு வரோம், யாரு திரும்ப வரும்போது சாப்பாடு கொண்டு வராங்க அப்படின்ட்டு பாப்போமா அப்படின்ட்டு சொல்றா. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்க்கு வந்தா இங்க ரெண்டு பேரும் தேனியை வைக்க போயிட்டு இருக்காங்க. நம்ம ரோடுக்கு ஒரு சின்ன நேம் இருக்கு, அதாவது வெளியே உள்ள லிசான்னு கூப்பிடுவாங்க, சென்டர்ல தான் இவ்வளவு ரூட்னு கூப்பிடுறாங்க, ஒரு கோட் நேம் மாதிரி யூஸ் பண்றாங்க. சோ இனிமேல் நாமளும் லிசானே கூப்பிடுவோம். லிசா இது வரைக்குமே வெளியே வந்தது இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ஏன் என்ன கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு நட்டாலி நான் உன்னை காயப்படுத்தியும் பதிலுக்கு நீ என் மேல கோவப்படல, சோ அதனாலதான் அண்ட் எனக்கு சென்டர்ல வேற யாரையும் தெரியாது அப்படின்ட்டு சொல்றா. சொல்லிட்டு அப்புறம் நட்டாலி சென்டர்ல இருக்க அந்த ரூல்ஸை பத்தி கேக்குறா. அண்ட் நீங்க எதுக்கு பர்பிள் கலர் ட்ரெஸ் யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு இவ எங்களுக்குன்னு ரூல்ஸ்னு ஒன்றும் இல்லை, ஆனா நாங்க ஒரு விஷயத்த ஒன்னா ஃபாலோ பண்ணுவோம், சோ அதனால உங்களுக்கு அதை பார்க்கும்போது ரூல்ஸ் மாதிரி தெரியுது அப்படின்ட்டு சொல்றா. சோ அப்படிதான் இவங்க அந்த பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸை யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருக்காங்க. அதை பத்தி கேட்டோன்னே நட்டாலிக்கு ஒன்னும் புரியல, என்னமோ சொல்றா அப்படின்ட்டு அவ சிரிக்கிறா. அதே நேரம் லாட்டியை காட்டுறாங்க. பேங்குக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வந்திருக்கா. இவளுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ட்ராமாஸ் விஷன்ஸ் எல்லாம் வரும்ல அடிக்கடி, சோ அதனால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரா. இப்ப லாரா அடிக்கடி தெரியறாலாம். சோ அதை பத்தி சொல்ல அதுக்கு சைக்காடி நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு மொத்தமா இங்க வந்துருங்க, சோ அப்பதான் இதை கியூர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு இவ இல்ல இந்த விஷன்ஸ் தான் என்னோட வேலைக்கு ஹெல்ப் பண்ணுது, இதை எனக்கு தடுக்கணும்னு ஆசை இல்ல, ஆனா எனக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றா. அப்படியே பாஸ்ட்ல வந்தா இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. சூரியன் மறைறதுக்குள்ள இவங்க திரும்ப வந்துடணுமா, அண்ட் யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, சோ அதுதான் ரூல்ஸை சொல்லிட்டு சரி நம்ம கிட்ட ஒரு கன் தான் இருக்கு, இதை யார் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்ட்டு டாஸ் போட பாக்குறாங்க. உடனே மேரி என் தலைவிக்கு கன்னே தேவையில்லைன்னு சொல்லிடுறா. அடி பாவி
அப்புறம் 2 பேரையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. உடனே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம லாட்டி அந்த சிம்பிள் இருக்க அந்த மரத்துக்கிட்ட வந்திருக்கா. ஓப்பனிங்ல பார்த்தோம்ல அந்த இடம் தான். அங்க வந்து ப்ரே பண்ணி பாக்குறா. அப்ப ஏதோ ஒண்ணு கிட்ட வர மாதிரி சத்தம் கேக்குது. உடனே கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த சிம்பிள் மேல கையை வச்சு ப்ரே பண்றா. அப்படியே எங்க நம்ம லாட்டியை பார்த்தா மானோட கால் தடத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்க்கு வந்தா ஷானா கேலி ஃப்ரெண்டோட அம்மாவை பாக்குறா. ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு தான் கேலி அடிக்கடி தூங்க போறேன்னு சொல்லிட்டு போவா. சோ அதை பத்தி ஷானா பேசுறதுக்கு அந்த அம்மா என்னங்க சொல்றீங்க, ஒரு வாரமா கேலி என் வீட்டு பக்கமே வரலையேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு நீ ஷானாக்கு சந்தேகம் வருது. உடனே வீட்டுக்கு வந்து அவளோட ரூமை செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா டிரால ஆடமோட பாதி எரிஞ்சு போன போட்டோ இருக்கு. அதை பார்த்து நீ ஷாக் ஆயிடுறா. உடனே இவ பொண்ணு ஸ்கூல்ல விட்டு வரும்போதே பிக்கப் பண்ணலாம்னு போறா. பொண்ணு இவளை பார்த்தோன்னே அவளும் ஷாக் ஆயிடுறா. அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரும் பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்க இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்காங்க. இங்க யாராவது அந்த குரூப்பை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு வெயிட்டர் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு வெயிட்டர், ஓ அவங்களா, அவங்க தேனி வைக்கிற குரூப் செவ்வாய்க்கிழமை இந்த மார்க்கெட்டுக்கு வருவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, சரி வா போய் பாப்போம்னு போறாங்க. அதே நேரம் டைஸா ட்ரக்காரன் கிட்ட லிஃப்ட் கிட்ட அந்த இடத்துக்கு போறா. அப்படியே திரும்ப பாஸ்ட்டுக்கு வந்தா மேரிக்கு கோயிங்னு ஏதோ சத்தம் கேக்குது. அந்த சத்தம் இவளுக்கு அடிக்கடி கேக்குது போல. அதை கேட்டோன்னே இவ திரும்ப அந்த சத்தம் கேக்குது அப்படின்ட்டு சொல்றா. ஆனா மத்த யாருக்கும் கேட்கல. அவங்க கண்டுக்காம அப்படியே இருக்காங்க. உடனே இவ அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு பாக்க ஒருத்திய கூப்பிடுறா. அவ பேரு அகிலா. 2 பேரும் போய் பாக்குறாங்க. அப்ப அகிலாக்கு ஒரு சின்ன எலி கிடைக்குது. ஆனா உடனே மேரி வந்து கேட்க அவன் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு சொல்லிடுறா. அதே நேரம் லாட்டி மரத்துக்கிட்ட வரா. அதுக்கு முன்னாடி வந்து மண்டிட்டு இவ கையை அறுத்து தன்னோட ரத்தத்தை காணிக்கையா செலுத்துறா. இது மந்திர மாதிரி சொல்றா. அப்ப இவளுக்கு என்னவோ சென்ஸ் ஆகுது. அப்படியே இந்த பக்கம் நட்டாலியை காட்டுறாங்க. மானோட கால் தடத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஏரி பக்கம் வரா. ஏரி நல்லா உறைஞ்சு போயிருக்கு. பார்த்தா அந்த மான் நடுவுல போய் மாட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே இவ உடனே கேபினுக்கு ஓடுறா. அப்படியே கட் பண்ணி திரும்ப பிரசன்ட்க்கு வந்தா 2 பேரும் ஒரு வீட்டுக்கு வராங்க. லிசாவோட வீடு தான் இது. நம்ம நட்டாலி தான் கூட்டிட்டு வந்திருக்கா. லிசா கொஞ்சம் டென்ஷனா இருக்கா. என்னன்னு கேட்டா இந்த மாதிரி செஷன் டைம்ல நம்ம வெளியே வரக்கூடாது, இது ரொம்ப தப்புன்னு சொல்றா. அதை கேட்டு நட்டாலி, என்னடி என்னமோ ரூல்ஸே இல்லைன்னு சொன்னேன், அப்புறம் இது என்ன அப்படின்ட்டு கேக்குறா. ஆமா ரூல்ஸ் இல்லதான், பட் இருந்தாலும் மேம்க்கு பிடிக்காது அப்படின்ட்டு சொல்றா. நான் பாத்துக்கிறேன் வா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. இங்க நம்ம ஷானா கேலியை கூட்டிகிட்டு தனியா ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. அப்ப பொண்ணுகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறா. அதாவது எல்லா உண்மையும் சொல்லிடுறா. இவ ஆடாம கொலை பண்ணது அந்த ஜெஃப் பிளாக்மெயில் பண்ணது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்றா. இதுக்கெல்லாம் காரணம் எல்லோ ஜாக்கெட்ஸா, அப்படி அதுல என்னதான் சீக்கிரம் இருக்கு அப்படின்ட்டு கேக்குறா. அது உனக்கு நேரம் வரும்போது புரியுமா, இப்போதைக்கு என்கிட்ட அதை பத்தி எதுவுமே கேட்காத அப்படின்ட்டு சொல்றா. எல்லாத்தையும் கேட்டோன்னே கேலியால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் இருந்தாலும் பேரண்ட்ஸ் ஆச்சு, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கட் பண்ணா பாஸ்ட்ல டைசா கிட்ட மேப்பை காட்டி, நீ காட்டின சிம்பிள் இருக்க அந்த மரத்தை எல்லாத்தையுமே பின் பண்ணி இங்க வச்சிருக்கேன் பாரு, அதை வச்சு பார்க்கும் போது இந்த சிம்பிளை தான் அது ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்றா. ஆனா டைசா, உனக்கு என்னடி ஆச்சு, நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காத என்ன, இதெல்லாம் மூடத்தனம் அப்படின்ட்டு திட்டுறா. எங்க பாரு, நீ என்ன திட்டினாலும் பரவாயில்ல, ஆனா இத பாரு, இந்த தியரி உண்மைனா கண்டிப்பா இந்த இடத்துல அந்த சிம்பிள் இருக்க அந்த மரம் இருக்கும், பா போய் செக் பண்ணி பாப்பாம்னு கூப்பிடுறா. அப்படியே கட் பண்ணாங்க பிரசன்ட்ல லிசா அம்மா கிட்ட அவளோட ஃபேவரட் மீனை கேக்குறா. அதை நான் சென்டர்ல போய் வச்சு வளர்க்க போறேம்மான்னு சொல்றா. ஆனா அவன் அம்மா, உன்னால உன்னையே பாத்துக்க முடியாது, இதுல இந்த மீனை கொண்டு போய் அதை கொல்ல போறியான்னு கேக்குறாங்க. அதை கேட்டோன்னே நண்டாளி திட்டுறா அவங்கள. இந்த ஒரு மீனுக்காக தான் பொண்ணையே திட்டுறீங்களா அப்படின்ட்டு கேக்குறா. அப்புறம் கோவத்துல 2 பேரும் கார்ல வந்து ஏறுறாங்க. அப்ப நட்டாலி வந்து உம்முன்னு இருக்கா. வாயில என்னமோ அடைச்சு வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த மீனை வாய்க்குள்ள எடுத்துட்டு வந்துருக்கா. அதே நேரம் 2 பேரும் மார்க்கெட்ல வந்து விசாரிக்கிறாங்க. கடைக்காரங்க ஹாஃப் ரோட் 19 பக்கம் போய் பாருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே மிஸ்டி வா போவோம்னு சொல்றா. ஆனா வால்டர், இல்ல இன்னும் கொஞ்சம் நேரத்துல இருட்ட போகுது, நம்ம நாளைக்கு மார்னிங் போவோமே அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே கட் பண்ணி திரும்ப பாஸ்ட்டுக்கு வந்தா நட்டாலி கேபினுக்கு வந்து ஹேரில அந்த மான் உறைஞ்சு போய் மாட்டிட்டு இருக்கிறத பத்தி சொல்றா. அதை கேட்டோன்னே மேரி, ஹே இங்க பாரு, இந்த போட்டியில உனக்கு ஹெல்ப்லாம் பண்ண முடியாது, நீயே தான் போய் அதை கொண்டு வரணும் அப்படின்ட்டு திட்டுறா. உடனே எல்லாரும் மேரியை திட்டுறாங்க. உடனே மிஸ்டி முன்ன வந்து எனக்கு சோறு தான் முக்கியம்னு கோட்டாளி எடுத்துட்டு போறா. அப்படி எங்க பார்த்தா லாட்டி ஒரு ஏரோப்ளேன் கிட்ட வரா. லாரா போனால அந்த ஏரோப்ளேன் மாதிரி தான் இருக்கு. உடனே அதை ஓபன் பண்ணி பாக்குறா. லாராவோடைய டெடி பேர் உள்ள இருக்கு. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அண்ட் உள்ள பார்த்தா லாராவோட சில்வர் டாலர் இருக்கு. அண்ட் டோர் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை ஓபன் பண்ணி உள்ள போறா. அண்டர் கோட் மாதிரி உள்ள போகுது. உடனே லிஃப்ட் ஓபன் ஆகி வெளியே வரா. பார்த்தா மால் மாதிரி இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே உள்ள போறா. பேனு பார்த்தா அங்க நம்ம கேர்ள்ஸ் எல்லாமே ஒன்னா உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. லாராவும் இருக்கா. லாரா இவளை பார்த்து, நீ ரொம்ப பசியில இருக்கு அப்படின்ட்டு சொல்றா. உடனே இவ உட்காந்து சாப்பிடலாம்னு பாக்க உடனே லாரா, உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, உன் கை ரொம்ப நடுங்குது பாரு அப்படின்ட்டு சொல்றா. லாட்டிக்கு ரொம்ப குளிருது. உடனே லாரா எழுந்து
சாரி லாட்டி, நீ இங்க இருக்க கூடாது, நீ இங்க ஒரு நிமிஷம் இருந்தாலும் செத்துடுவ அப்படின்ட்டு தள்ளி விடுறா. அப்படியே சீன் மாறுது, காட்டுல விடுறா. சோ இப்ப வந்தது எல்லாமே என்னோட விஷன்ஸ் தான். லாட்டிக்கு பிளட் ரொம்ப போனதுல மயங்கிடுறா. அதே நேரங்க மான வெளியே எடுக்க ட்ரை பண்றாங்க, ஆனா இழுக்க முடியல, விட்டுடுறாங்க. ஹவுஸ்ல நம்ம நட்டாலியும் உள்ள போறா. நல்ல வேலை எல்லாரும் காப்பாத்திடுறாங்க அவளை. அப்படியே கட் பண்ணி திரும்ப பிரசன்ட்க்கு வந்தா மிஸ்டியும் வாட்டரும் ஒரு ஹோட்டல்ல ரூம் போடுறாங்க. அதே நேரம் ஷானா வீட்டுக்கு வந்தா ஷானா கேலிக்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னால அதை பத்தி புருஷன் கிட்ட சொல்றா. ஜெஃப் அதை கேட்டு மிரண்டு போயிடுறான். என்னடி சொல்ற, அவ கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டியா? நாம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு அவளுக்கு தெரிஞ்சா நம்ம பொண்ணு நம்மளை பத்தி என்ன நினைப்பா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க. உடனே கேலி அங்க வரா. தலைவன் சைலண்ட் ஆயிடுறான். எல்லாத்தையும் கேட்டு டென்ஷனா இருப்பான்னு பார்த்தா கேலி நார்மலா இருக்கா. என்னம்மா சமையல்னு கேக்குறா. உடனே ஜெஃப் என்னம்மா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலையான்னு கேக்குறான். இல்லப்பா, இனிமேல் நான் உங்க கூட தான் இருக்க போறேன்னு சொல்றா. குடும்பமா சமைக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்தா மேரியும் அகிலாவும் லாட்டிய முடியாம தூக்கிட்டு வராங்க. ரொம்ப முடியாம இருக்கா. உடனே அவளை நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வர ஹாட் டப்ல உட்கார வைக்கிறாங்க. அப்படியே எங்க பிரசன்ட்ல வந்தா லாட்டி மெம்பர்ஸோட நோட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படி படிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது கியூன் ஆஃப் ஆர்ட்ஸ் கார்டு ஒன்று வருது. அதை பார்த்தோன்னே இவ பயப்படுறா. உடனே வெளியே வந்து பாஸ்ட்ல நம்ம காட்டுக்குள்ள ஒரு மரத்தை பார்த்தோம்ல, இவ அடிக்கடி வணங்குவாள, அதே மாதிரி மரம் எங்கேயும் இருக்கு. அதுக்கு முன்னாடி இவ மண்டிட்டு கையை அறுத்து ரத்தத்தை காணிக்கைய செலுத்துறா. அப்ப இவ போதும், இதோட நிறுத்திக்கோ அப்படின்ட்டு சொல்றா. அப்படியே பாஸ்ட்ல வந்தா வெனிசா டைஸாவை கூட்டிக்கிட்டு அந்த மரம் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ண வந்திருக்கா. எல்லா மரத்தையுமே பார்த்தாச்சு, ஆனா அந்த சிம்பிள் இருக்க மரம் எங்க இருக்கு அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கா. அப்படி தேடிட்டு இருக்க டைஸாக்கு யாரோ அவளை பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே அவ அந்த பக்கம் போறா. ஒருத்தன் ஓடுறான், பின்னாடியே வாட்டிட்டு இவங்க 2 பேரும் ஓடி போய் பிடிக்கிறாங்க. யாரா இந்த காட்டுக்குள்ளன்னு பார்த்தா நம்ம ஜாவி தான். கேபினுக்கு கூட்டிட்டு வராங்க. எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. இவன் செத்துட்டான்னு நட்டாலி கதையை முடிச்சிருப்பா. ஆனா தலைவன் உயிரோட இருக்கான், உயிரோட வந்துட்டான். சோ அதனால ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா அதே சமயம் சந்தோஷமும் படுறாங்க. அப்ப டிராவிஸ் நட்டாலியை பார்த்து முறைக்கிறான். உடனே மேரி, பாத்தீங்களா, லாட்டி தான் இவன் உயிரோட இருக்கான்னு சொன்னான், அதே மாதிரி இவன் உயிரோட இருக்கான் அப்படின்ட்டு சொல்றா. உடனே இவ லாட்டி அவன் உயிரோட இருக்கான்னு சொன்னாதான், ஆனா அவன் எங்க இருக்கான் அப்படின்ட்டு டைஸா தான் கண்டுபிடிச்சா. நம்ம டைஸா இந்த இடத்தோட டீப்பா கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்ட்டு சொல்றா. உடனே 2 பேரும் லாட்டி கேத்தா டைஸா கேத்தா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க. உடனே கட் பண்ணி பிரசன்ட்க்கு வராங்க. டைஸா அந்த கடைக்கு வரா. யாரை பார்க்க வந்திருக்கா அப்படின்ட்டு பார்த்தா வெனிசா தான். வெனிசாவும் இன்னும் கூட தான் இருக்கா. அப்படி இந்த எபிசோட் முடித்து. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.